நேற்று விஜய்க்கு எதிராக வந்த அந்த வழக்கின் தீர்ப்பு புலி படத்துல ஏற்கனவே வருமானத்துக்கு அதிகமான அந்த வரி கட்டாத விஷயம் செருப்படி விழுந்திருக்கு. தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு இல்லை, செருப்படி. உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு தலையில கொட்டு வச்சு சொன்ன டயலாக் எப்படி உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு தலையில கொட்டு வச்சு இந்த நீதிமன்றம் பல நீண்ட காலமா இந்த கிடப்புல போட்ட இந்த வழக்கை இப்போ தூசு தட்டி எல்லாத்துக்கும் நம்ம பின்னாடி வந்து பாஜக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க விஜய் ஆதரவாளர் பக்கம் கேட்கிறாங்க. விஜய் சொல்லுங்க போலாம், இது அரசியல் பழிவாங்க நடவடிக்கை, இந்த தீர்ப்புக்கு பின்னால் பாஜக அரசு இருக்கிறது, சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் வந்து பாஜகவோட அடிமை சாசனத்துல கையொப்பமிட்டு இருந்தா ஏன் இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க? இந்த நெருக்கடி வந்து இது வந்து நெருக்கடியே இது சார். இது இன்னும் ஐடி வந்து வேலை செய்யல, வேலை செஞ்சா முடிஞ்சிருச்சு. கேவலமான சமீபத்தில் ஒரு விஷயத்த சொல்றேன். இவனுக்கு கதை என்னன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எவனும் பேச மாட்டான். நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன், விஜய் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன். இன்னும் போடுங்க, நல்லா அழுத்தி போடுங்க, இருலாம் போடக்கூடாது. இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம் தமிழ்நாட்டை ஒழிக்கிற ஒரே சத்தம் விசில் சத்தம். பதில் யார் சார் கொடுக்கணும்? சின்ன பேர் அப்படின்றானுங்க. இது திமுக தரப்புல சார் திருக்குறள் முதல் குறள் அகர முதல் அதை நீ நாசமாக்கலாமா இன்னொருத்தர் சாடுறதுக்காக? நான் கேட்குறேன். இல்லைன்னா இவன் என்ன பேசுறான்னு வந்து அப்படியே சிலாய்க்கிறானுங்க. நான் கேட்குறேன், இந்த பெலிச்சு ஒன்று சிரிக்கிறான்ல, எனக்கு சொல்லுங்க, என்னோட ஜோக் கஷ்டம். மாற்றுக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்குரா ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம். எலெக்ஷன் இன்னும் 2 மாத காலம். 3 கட்சியா இல்லை 4 கட்சியா தெரியல, மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா ஒரு ஓகே. ஆனால் இங்கே ஒரு விஷயம் பேசுகிறாங்க. திமுக எப்பவுமே ஒரு அரசியல் ஆளும் கட்சியை தான் எல்லா கட்சிகளும் எதிர்த்து பேசுவாங்க. முக்கியமான பேசப்படுற பொருள் ஊழல் கட்சி திமுக. அதுவும் இப்போ புதிதாக வந்த விஜய் அதை கையில் எடுத்திருக்காரு. திமுக ஒரு தீய சக்தி, ஊழல் கட்சி. ஆனால் இன்னைக்கு இல்லை, திமுக நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. திமுக வந்து அரசியல் எதிரி, தீய சக்தி. அவர் கோபம் இருக்கக்கூடாதுல்ல. எடப்பாடி தான் வந்து ஊழல் சக்தி. இவங்க ஊழல் சக்தி கிடையாது, இவங்க தீய சக்தி. அவங்க வந்து ஊழல் சக்தி. எடப்பாடி கொச்சக்கூடாதுல்ல. அவருக்கு கொடுத்த பட்டத்தை நீங்கள் எடுத்துறாதீங்க. அதுவே விஜய் ராத்திரி போகலாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து தலையில் நங்குன்னு கொட்டி ஜானகிசாமியும் ஆதவர்ஜுனாவும் தலையில் கொட்டி சொல்லி கொடுத்துருப்பானுங்க. சொல்லி கொடுத்து தான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் மாற்றி சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுங்கள். நேற்று விஜய்க்கு எதிராக வந்த அந்த வழக்கின் தீர்ப்பு புலி படத்துல ஏற்கனவே வருமானத்துக்கு அதிகமான அந்த வரி கட்டாத விஷயம் செருப்படி விழுந்திருக்கு. தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு இல்லை, செருப்படி. எப்படி பாக்குறீங்க இதை? அதாவது ஒரு விஷயம் நல்லா புரியணும் சார். தங்களை தாங்களே வந்து ரொம்ப அறிவாளியாக நினச்சிக்கிறது, ரொம்ப வந்து புனிதவானா நினச்சிக்கிறது. நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து பல்ல இழிக்குது பார்த்தீங்களா? இது நீங்கள் என்ன செஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குட்டு வெளிப்படுத்து பாருங்கள். நல்லா தெரியும் உங்களுக்கு மேலே என்ன வழக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஜெயலலிதாவோட ஒப்பிடுறீங்கல்ல. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஜெயலலிதா மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ச்சியாக வந்தது. நிறைய குற்றச்சாட்டுகள். அவங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை, வளர்ப்பு மகன் திருமணம், ஊழல், அது இதெல்லாம். ஆனால் கட்சியில் பொறுப்பேற்று ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளராக பதவியில் இருந்த வரைக்கும் அவங்க மேலே எந்த அதிமுகவில் இதை வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, கட்சிக்காரன்ட்ட பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணாங்க, எதுவுமே கிடையாது. குற்றச்சாட்டே கிடையாது ஜெயலலிதா மீது கிடையாது. அப்போது நீங்கள் ஜெயலலிதா வந்து நீங்கள் ரோல் மாடல்லாம் நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல. இப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே இல்லை, நிர்வாகத்தை கையில் எடுக்கவே இல்லை. கட்சி தொடங்கினதுலேருந்தே உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டு. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதுதான் நீங்கள் கவனிக்கணுங்க. கட்சி தொடங்கி கட்சியில் வந்து இப்போ இந்த விருப்ப மனுலாம் வாங்கி கோடிக்கணக்கான ரூபா வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்காவது தெரியுமா? வெளியில் சைலண்ட்டாக வந்து எல்லாம் வந்து பிக் ஷாட் யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்க கட்சியில் நிர்வாகி. நீங்கள் ஏதோ இந்த அடிமட்ட தொண்டெல்லாம் கிடையாது. எல்லாம் மாவட்டத்தில் யாரெல்லாம் பிக் ஷாட் இருக்கானோ அவெல்லாம் வந்து யாரெல்லாம் எம்எல்ஏ பதவி வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறானோ, எவெல்லாம் மணல் திருடுறானோ, எவனோ கிரானைட் திருடுறானோ, எவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாரி வந்து வச்சு கொள்ளடிக்கிறானோ, அத்தனை பேர்ட்ட கோடிக்கணக்கான ரூபாய் இவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. கட்சியில் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி, ஆட்சி அதிகாரத்துக்கு வரல,
கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. அதுக்கும் முன்னாடி நடந்த விஷயம் இந்த வரி ஏய்ப்புன்றது நடந்திருக்கு. இது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த கார் பர்மிட் விஷயத்திலேயே வந்து நீங்கள் வந்து கோல்மால் பண்ணீங்க. அதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலையில் வந்து ஒரு கொட்டு விழுது. இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த கரூர் சம்பவத்தில் வந்து தனி நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவை நீங்கள் என்ன சொல்றீங்க கேட்டினா வந்து சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு தலையில் கொட்டு வச்சுப்பா அப்படின்னு சொல்லிச்சு. இது என்னது? இது குட்டா செருப்படியா? நான் கேட்குறேன். சாட்டை அடியா? எதோ எடுத்துக்கலாம் இல்லை. இப்போ புரியுதுங்களா? வார்த்தையை வந்து அளந்து விடணும். கடந்த காலத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. இதே வந்து சொல்லுவாங்க சார், முன்னாடிலாம் வந்து முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. இப்போலாம் உடனுக்குடன் சார். அப்போவே ஜெயலலிதா தான் மிகப்பெரிய பாடம். ஜெயலலிதா சொன்னாங்க கேட்டினா, நீதிபதிகள்லாம் என்ன வானத்துலேருந்து குதிச்சவங்களான்னு கேட்டாங்க. நீதிபதிகள்லாம் வானத்துலேருந்து குதிச்சாங்களான்னு சொல்லிட்டு. நீதிமன்றம் இங்கே சாதாரண மனிதர்கள் பார்வையில் நான் சொல்கிறேன், நீதிமன்றம் இன்றைக்கி கோயில். உண்மையான கோயில் எதுனா நீதிமன்றம் தான். அங்கே தான் எல்லா மனுக்களும் பிராதுக்கள் கொடுது. உங்கள் மனு ஏற்கப்படுது நிராகரிக்கப்படுதுன்றதெல்லாம் வேற. ஆனால் கடைசி நமக்கு வந்து நம்பிக்கை எது? ஏழை எளிய நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான். அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன கடவுள் மேலே பாரத்தை போட்டுன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க. ஆனாலும் கடைசியாக மக்கள் வந்து கதவை தட்டுற எங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நீதிமன்றம் தான். அப்போ நீதிமன்றத்தில் நீதி வழங்கக்கூடியவங்க அத்தனை பேருமே கடவுள் தான் வச்சுக்கலாம். சரிங்களா? அங்கே வந்து குதிச்சு, அதாவது நீதிபதிகள்லாம் வானத்துக்கு குதிச்சவங்க. ஆனால் அதே நீதிபதி முன்னாடி நின்று சிறைக்கு போனாங்களா இல்லையா? நான் கேட்குறேன். அதே தான் நான் சொல்கிறேன். இவங்க விஷயத்தையும் ஒரு நீதிபதியை வந்து நீங்கள் யார் வேணா இருக்கட்டும், அந்த நீதிபதி, அது அருணா ஜெகதீசன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது வேற யார் வேணா இருக்கட்டும், அங்கே வந்து ஆண் நீதிபதியாக இருக்கட்டும் பெண் நீதிபதி யாரோ இருக்கட்டும், ஆனால் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டால் உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு தலையில் கொட்டு வச்சு பா சொன்ன டயலாக் எப்படி? உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு தலையில் கொட்டு வச்சு பா அப்படின்னு. இப்போ உனக்கு எப்படி இப்போ விழுந்து பார்த்தீங்களா? இதுதான் இங்கே ஒரு நிலைப்பாடு இருக்குது சார். மக்கள் கடைசியாக கதவை தட்டுற இடம் நீதிமன்றம். இந்த நீதிமன்றம் பல நீண்ட காலமாக இந்த கிடப்பில் போட்ட இந்த வழக்கை இப்போ தூசு தட்டி எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து பாஜக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க விஜய் ஆதரவாளர் பக்கம் கேட்குறாங்க. இப்போ ஒன்று சொல்லுங்க. இப்போ நான் எப்படி இது வழக்கமாக இப்படி தான் பேசப்படும். என்னன்னு கேட்டால் இது அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? வழக்கு தொடுத்த போது இவர் அரசியல் கட்சியில் இருந்தாரா? நான் கேட்குறேன். வழக்கு தொடுக்கும் போது இவர் இல்லைல்ல. நல்ல பாயிண்ட். இங்க இவர் அரசியலுக்கு வந்த பிறகு தாங்க இந்த வழக்கே போட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இவர் வர்றதுக்கு முன்னாடி, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி போட்ட வழக்கில் எப்போ உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுவீங்களா இந்த டைமில் தான் தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு? படம் புலிப்படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க சார். புலிப்படம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா சார், வழக்கு தொடுக்கப்பட்ட போது இவர் வந்து சார் இது நீங்க இன்னொன்னு சொல்ல ரஜினிகாந்த் வழக்குகள்லாம் தூசு தட்டி அப்படி கிடையாது. இது அப்படி புரிஞ்சிக்க கூடாது. ரஜினிகாந்த் அவர்கள் மீது வழக்கு இருக்கு. இதே போன்ற சில வழக்குகள் இருக்கு. மாநகராட்சி சில அபராதம் போட்ட விஷயத்துல கூட நீதிமன்றத்துக்கு போய் பவுன்ஸ் ஆனது தெரியும் உங்களுக்கு. நீதிமன்றம் நீங்கள் கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த கொரோனா பீரியட்லேருந்து இந்த கல்யாண மண்டபத்துக்கு வரி விலக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் போனார். ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நடந்தது இந்த விஷயம். ஸோ அப்போ ரஜினிகாந்த் என்ன அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரா? இல்லை. அப்போது இந்த இடத்துல சாதகமான தீர்ப்பு வந்தால் அப்படி, பாதகமான தீர்ப்பு வந்தால் இப்படின்னு பேசுறதுலாம் இருக்கக்கூடாது. ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கு எப்போ வந்து தீர்ப்பு கொடுத்தா நீங்கள் சரியாக இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் கேட்குறேன், இப்போ அடுத்தது இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தீர்ப்பு கொடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த தீர்ப்பு நியாயமாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியதுங்க. பாஜகவுக்கும் அவருக்கும் ஒரு அண்டர் லிங்க்கு. அதனால என்ன சொன்னாங்க, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. நம்ம அப்படி பார்க்க முடியாது சார். சில நேரங்களில் வந்து சார் நீதிமன்றத்தில் நீங்கள் பல வழக்குகள் நீங்கள் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் நீதிமன்றத்தை கேள்வி கேட்குங்க, யாரை வேணாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம் சார். நீதிமன்றத்தை கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நீண்ட காலமாகவே பாஜகவின் செல்லப்பிள்ளை விஜய், பாஜகவின் சார் இப்போவும் சொல்கிறேன், பாஜக வளர்ப்பு தத்தெடுத்து வளர்க்கிற சரி. இப்போ நான் கேட்குறேன் சார், சவால் விட்டு சொல்கிறேன். இந்த தீர்ப்பு வந்துச்சுல்ல, விஜய் சொல்லுங்க போலாம், இது அரசியல் பழிவாங்க நடவடிக்கை, இந்த தீர்ப்புக்கு பின்னால் பாஜக அரசு இருக்கிறது, சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சரியான ஆம்பளையா இருந்தான்னா யாரு? விஜய். சரியான மானம் சூடு சொர்ணம் ஏதாவது இருக்குமானால் சொல்லுங்க பார்க்கலாம். இது அரசியல் பழிவாங்க நடவடிக்கை சொல்லுவியா நீ? சொல்ல மாட்டேன். சொல்ல முடியாது உன்னால.
சொன்னீங்கன்னா அடுத்தது ஈடியா வந்து ஐடி வந்துடும். இதை நீங்கள் பாருங்கள். நீதிமன்றத்தை நீங்கள் கலங்கம் சுமத்தாதீங்க. நீதிமன்ற தீர்ப்பு, நீதிமன்றம் மட்டும்தான் மத்திய அரசுக்கிட்ட இல்லை. நீதிமன்றம் மட்டும்தான் மத்திய அரசுல இந்த சுயார்ஜித அமைப்பாக இருக்குது. மீதி அத்தனை அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட அடிமை சேவகம் பண்ணுது. இது உண்மை. அது ஈடியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், வேறு எந்த ஆணையங்கள் இருக்கட்டும், மனித உரிமை ஆணையமாக இருக்கட்டும், இந்த வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டிஐ அமைப்பு, இது எல்லாமே சொல்கிறேன் நான். எல்லா அமைப்புமே பாஜகவுக்கு அடிமை சேவகம் செய்யுது. அப்படி இல்லை சார், அப்படி எலெக்ஷன் கமிஷன் சேர்த்துங்க. அப்படி விஜய் வந்து பாஜகவோட அடிமை சாசனத்தில் கையொப்பமிட்டு இருந்தா ஏன் இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க விஜய்க்கு? இந்த நெருக்கடி வந்து இது வந்து நெருக்கடியே இது சார், இது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். நீங்க ஏன் சார் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யோக்கியன்னு சொல்றீங்கல்ல, நான் வந்து ஒரு காசு தொட மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, இந்த வழக்கை எடுத்துட்டு போனது யார் சார்? நீங்க சொல்லுங்க. இந்த வழக்கை எடுத்துட்டு போனது யாரு? நீங்க தானே எடுத்துட்டு போறீங்க. சென்சார் போர்டு வழக்கை எடுத்துட்டு போனது யாரு? நீங்க தானே எடுத்துட்டு போறீங்க. ஜனநாயகன் படத்துக்கு உங்ககிட்ட குறைகளை வச்சுக்கிட்டு, உங்ககிட்ட குறைகள் இருக்கு. நீங்க எதெல்லாம் சேலஞ்ச், இப்போ இது போன்ற விஷயத்துக்கு ஒரு, அதுதான் நான் சொல்றேன் சார், எப்பவுமே தாங்கள் சார்ந்த துறையை வந்து சார், தாங்கள் சார்ந்த துறையில வந்து ஏதாவது இடர்பாடுகள் இருந்தா அதை நீக்கிற வேலையில ஈடுபடணும். இது பொதுவாக சொல்றேன். இதை சொன்ன என்ன திடீர்னு இதை சொல்றீங்கன்னு இப்போ சமீபத்தில் படிக்கிறேன். சமீபத்தில் தகவல் வந்திருக்கு. 45 நாட்களுக்கு வந்து சென்சார் போர்டு வந்து டைம் எடுத்துக்கிற அந்த டைமை வந்து 18 நாளாக வந்து குறைச்சிருக்கிறாங்க. எப்போ? இப்போ சமீபத்தில். இது எப்படி? 45 நாள் சென்சார் போர்டுக்கு டைம் இருக்குது, அதை 18 நாளாக சுருக்கி இருக்கிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் மணி அடிக்கணும்ல. உங்களுக்கு என்ன வந்து கேட்டால், நம்ம படம் வந்துடுச்சா, நம்ம கதையை பார்த்துட்டு போயிடணும். பொதுநலன் சார்ந்து நாம் எந்த துறையில் வேலை செஞ்சாலும் அந்த துறையை வந்து சுத்தம் பண்ணுறது, அங்கே எங்கெல்லாம் வந்து முடிச்சிருக்குதோ அதெல்லாம் அவிழ்க்கிறது தான் நம்ம வேலை. அதெல்லாம் செஞ்சால் தான். கோடி கோடியாக சம்பளம் வாங்க மட்டும் பத்தாது. இதெல்லாம் எப்போ செஞ்சுருக்கணும்? நீங்கள் வந்து உங்கள் தரப்பில் வந்து க்ளீனாக இல்லை, அது நீதிமன்றத்துக்கு போகுது. இந்த வழக்கு நீ ஏன் கொண்டு போகிறீங்க? வரி ஏய்ப்பு செய்ததுனால தான் இந்த கொண்டு போகிறீங்க. அதிகமாக வரி கட்டுறதுன்னு பெருமை அடிச்சுக்கிட்டீங்க. இதே சமீபத்தில் கூட ஷாருக் கானும் இவர் விஜய் இவங்களாம் அதிகமாக வரி செலுத்துறவங்கன்னு. இந்த வழக்கு ஏன் சார் வந்து அஜித் மேலே வரல? சொல்லுங்க. இந்த வழக்கு ஏன் வந்து அஜித்குமார் மேலே வரல? அவர் வரி ஏய்ப்பு செய்தார் சொல்லிட்டு. இந்தியாவிலேயே ஒரே ஒரு நடிகன் மட்டும்தான், இந்தியாவிலேயே ஒரே ஒரு நடிகன் தான் கரெக்டாக அந்த வரியை செலுத்துறது அரசுக்கு. இதை விட இதுதான் சிறந்த குடிமகன். மற்றவங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது சார். விஜயகாந்த், ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது. விஜயகாந்த் அவர்கள்ட்ட போய் கேட்கும்போது, விஜயகாந்த் பாவம் வந்து வெள்ளையந்தியா சொன்னார், எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். நாராம் ஐடி ரைடு போகும்போது, யாரு எல்லாம் அவனுக்கு தான் தெரியும், எல்லாம் அவனுக்கு தான் தெரியும், அவனை வர சொல்கிறேன், எல்லாம் அவனுக்கு தான் தெரியும், அவனை வர சொல்கிறேன், எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். எல்லாரும் கேட்டான், யாருங்க எல்லாம் அவனுக்கு தான் தெரியும் வருஷம் கேட்டால், மேலே வரவனை கேட்டால் இவனு கேட்டான் வந்து எல்லாம் அவனுக்கு தான் தெரியும் வர சொல்கிறேன், எல்லாம் அவனுக்கு தான் தெரியும் வருஷம் கேட்டால், பின்னாடி திரும்பி பார்க்குறாங்களா, இந்த பக்கம் பார்க்குறாங்களா, அந்த பக்கம் பார்க்கலாம், யார் தான் சார் கேட்டீங்கன்னா, அதை வருவான் பாருங்கன்னு ஆசை இப்ராஹிம் வச்சுட்டு வராரா. என்னங்க இவர் இவ்வளோ அப்பாவியா இருக்கிறார்? பரிதாபமா அந்த பாவன் பார்த்து, பரிதாபமா ஒரு வெள்ளையந்தியா இருக்கிறார் இந்த மனுஷன் சொல்லி பார்த்து ஐடியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. யார? விஜயகாந்த். காரணம் என்னன்னா, உள்நோக்கம் கிடையாது விஜயகாந்த் கிட்ட, உள்நோக்கம் கிடையாது, ஏமாத்திர நோக்கம் கிடையாது. அதான் சிறந்த குடிமகன் சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. ஏன்னா ஏமாத்திர நோக்கம் கிடையாது. தவறு நடக்கலாம், ஆனால் இது அப்படி கிடையாது. 1008 பேர் ஆடிட்டர் வச்சிருக்கிற, அதுவும் அப்போ சாதாரண ஆடிட்டர் கிடையாது. 10 பைசா எதுனா எங்கெல்லாம் இருந்தால் கூட கழுவி எடுத்துருவான். இது யாரு? எஸ்எஸ்டி. 10 ரூபா 10 பைசா வந்து அவன் சொந்த 10, அவன் மற்றவங்களுக்கு இல்லை, அவன் பைசா வந்து கக்கூசில் இருந்தால் கூட கையை உள்ளே விட்டு எடுத்து அலசி எடுத்து பையன் பேரில் போட்டு வைப்பான், எழுதி வைப்பான் பேப்பரில் போட்டு, இது விஜய் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அப்பனுக்கு வந்து பிள்ளையா இருந்துட்டு நீ 10 பேர் 100 பேர் வந்து நீ வந்து ஆடிட்டர் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணானு சாதாரண நீ நினைக்காதீங்க. இன்னும் ஐடி வந்து வேலை செய்யல, வேலை செஞ்சா முடிஞ்சிச்சு. கேவலமான சமீபத்தில் ஒரு விஷயத்த சொல்றேன். இவனுக்கு கதை என்னன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எவனும் பேச மாட்டான். நான் சொல்ல மாட்டேன். கல்யாண மண்டபங்கள் ஒரு 10 மண்டபம் இருக்கு. அந்த 10 மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்வாகம் பண்றது எஸ்எஸ்சி தான். அவங்க சொத்து அவங்க தானே பண்ணுவாங்கன்னு நீங்க கூட கேட்பீங்க அவனா. ஆனால் அந்த நிர்வாகம் எப்படி தெரியுமா இருக்கு கேட்டினா, இன்டைரக்டாக இருக்குது, டைரக்டாக இல்லை. எப்படி? இன்டைரக்டாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது எஸ்எஸ்சி இருக்கிறார்,
எஸ்ஏசி வந்து ஒரு பொதுநலன் சார்ந்த ஒரு நடிகர் வந்து இயக்குனர், நடிகருக்கு அப்பா, இப்படி ஏகப்பட்ட சினிமா துறையில ஏகப்பட்ட பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் வேலை செய்யக்கூடிய சினிமா. யாராவது கல்யாண மண்டபத்துக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் குறைங்க, இல்லை பாதியாக குறைங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டக்கூடாது இல்லையா? டைரக்டாக வந்து கேட்டால் அப்போ சங்கடமாக இருக்கல, ஐயோ எப்படி குறைக்க முடியும்? குறைக்க முடியாதுல்ல. அப்போ அதுக்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, எல்லா மண்டபமும் லீஸுக்கு விட்ட மாதிரி கணக்கு. எது மண்டபம் எதுவும் அவன் கையில் இல்லை, எல்லாம் லீஸு கொடுத்த மாதிரி. அதுக்கு ஒரு பினாமி அவன் தான் இந்த லலித்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க. லலித்னு ஒருத்தர் இருக்கான், யாரும் உங்களுக்கு தெரியும். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அத்தனையும் நிர்வாகம் பண்ணுறான், மேனேஜரை போட்டு நிர்வாகம் பண்ணுறது. ஆனால் அதை லீஸுக்கு எடுக்கிறதுலாம் கிடையாது, சும்மா பேரளவுக்கு. ஏன்னா நம்ம கிட்ட வரக்கூடாது. அது உண்மையாக லீஸில் இருக்கா இல்லையா அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் நம்ம ஒரு மண்டபம் புக் பண்ணும்போது இந்த மண்டபம் யார் பேரில் இருக்குங்க காட்டுங்க நான் சொல்ல போகிறோம், எல்லாமே இவங்க சொத்து தான். ஆனால் யாரை எவனும் வந்துடக்கூடாதுல்ல. 10,000 ரூபா குறைங்க ஐயா, ஐயா பாதியாக குறைங்க ஐயா, ஒரு 25% குறைஞ்சிக்கங்க, ஒரு 10,000 ரூபா குறையுது ஐயா அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சிக்கு போன் போட்டு ரெக்கமெண்டேஷன் போயிட்டு எவனும் வரக்கூடாது கிட்ட. அப்படிப்பட்ட நபர். இதை தாண்டி ஒன்று சொல்கிறேன் பாருங்க. சென்னையில் இத்தனை மண்டபம் இருக்கு. வெள்ளம் வந்தபோது அஜித் ரசன் தான் வீட்டை திறந்து விட்டான். இது வந்து ரோட்டில் இருக்கலாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருந்துருக்கன்னு சொல்லிட்டு வீட்டை திறந்து விட்டான். அவன் எப்படிப்பட்ட ஆள்? காம்பவுண்ட் திறந்து கேட்டை திறந்து விட்டான், எல்லாரும் உள்ளே வாங்க வந்து வீட்டில் வந்து இருந்துங்கன்னு. ஆனால் இவன் என்ன பண்ணாருன்னா, அந்த மண்டபம் இருக்கு பாருங்க, அத்தனை மண்டபத்தையும் கேட்டா பூட்டிட்டானுங்க கேட்டையே. சார் அப்படி அவருக்கு மண்டபம் அவ்வளோ மண்டபம் இருந்தா இப்போ கட்சி அவர் இந்த கரூர் விஷயத்துக்கு இடம் கிடைக்காம அததான் சார் மகாபலிபுரத்துல கேளுங்க. அதான் சார் நானும் கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஏன் பண்ணலன்னு சொன்னா இதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வரும், சொத்துக்கெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். ஏன் ஸ்கூல் இல்லையா கேளம்பாக்கத்துல? ஜேஎஸ் அகாடமி எவ்வளோ பெரிய ஸ்கூல் இருக்கு தெரியுங்களா? ஏன் அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் நடத்தக்கூடாதா, செய்யக்கூடாதா? அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் சார். ஜேஎஸ்ன்றது இப்போ யாரோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான். அப்போ அது நடத்தினா வரும், இல்லை பேச்சு வரும்ல. எல்லாம் ஓசியில் அடிக்கிறது தான். அது வந்து ஓசியில் ஒருத்தன் வரான், ஜேபிஆருடைய சொந்தக்காரனே ஒருத்தன் மச்சான மருமகன் வரான், அவன் பண்ணுறான் ஸ்பான்சரு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது சார். இவன் நல்லவன் கிடையாது, நேர்மையானவன் கிடையாது. இவனே பெரிய ஊழல் சக்தி. இவன் போய் எடப்பாடியை சொல்ல முடியுமா? அடுத்த ஒரு 3 நாள் தான் கேப்பு சொல்லி 3வது நாள் பார்த்தீங்களா என்ன ரிசல்ட் வருதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்தது தான். இது கண்டிப்பாக இவனுக்கு இப்போ என்ன சொல்லுவானுங்க, ரீல் விட்டுவானுங்க. என்ன வந்து நாங்கள் அப்பீல் பண்ணுவோம், என்ன வேணா பண்ணு, ஒரே ஓங்கி ஒரே அடி, மரண அடி. உனக்கு வாயை விடும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். நீ யோக்கியனா சார்? இப்போ நான் இருக்கிறேன் சார், எனக்கு தெரியும் சார், நான் எப்படி பட்டவனு எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாமல் போகலாம், எனக்கு தெரியும்ல. அப்போ வார்த்தையை விடும் போது அளந்து விடணும். அதுதான் சார். இப்போ நான் சுத்தமா இருந்தாதான் மற்றவங்களை பார்த்து நான் கேள்வி கேட்க முடியும். ஆமா, அந்த இடத்துல விஜய் இப்ப எவ்வளவு பேரு சார் இன்னைக்கு திமுக கேள்விகள் எல்லாம் தெரிக்க விடுது இல்லையா? திமுகவும் சரி அதிமுகவும் சரி. என்ன தெரிக்க விடுது? நீங்க தான் சொல்லுங்க. தெரிக்க விடுது, பொறிக்க விடுது, அப்படி வறுக்க விடுது. என்ன தெரிக்க விடுது? என்ன தெரிக்குது சார்? திமுக பார்த்து கேள்வி சார், என்ன பதில் வரலையே சார். பதில் யார் சார் கொடுக்கணும்? சின்ன பேர் படா அப்படின்றானுங்க. இது திமுக தரப்புல இவனை ஒரு பொருட்டாக மதிக்கலன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இவனை ஒரு பொருட்டாக மதிச்சாங்கன்னா பதில் கொடுப்பாங்க. நீங்க தான் அதாவது இன்னைக்கு திமுகவுக்கு எதிர்கட்சியா இருக்கிறது வந்து விஜய் தான், அதிமுக இல்ல. அது நாங்க அப்படி ஒரு அப்படியா நீங்க ஊடகங்களை வச்சு இல்ல அதிமுக ஊடகங்களை வச்சு நீங்க பில்டப் கொடுக்குறீங்க. இன்னைக்கு விஜய்க்கு ஃபேவரா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரவே இல்லை. விஜய்க்கு இன்னைக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. 14-13 வயசுல இருந்து இருக்கிறானுங்க. 13 இயர்ஸ்ல இருந்து விஜய் இருக்கிறாங்க. அந்த 13 இயர்ஸ்ல இருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 18 வரைக்கும் நீங்க எடுத்துங்க, 17 வரைக்கும் எடுத்துங்க, ஓட்டு கிடையாது. 17 பார்த்தீங்கன்னா 18 பார்த்தீங்கன்னா வந்து 22 வரைக்கும் தான் அந்த ஓட் பேங்க்ன்றது இருக்கு. இது எவ்வளோ? 5-6% நீ ஓட்டர்ஸ், அவ்வளோதான். முக்கிய ஊரெல்லாம் சுற்றினீங்கன்னா 10%. குறைஞ்சபட்சம் சொல்லாம நான் கேட்குறேன், இன்னொரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்க. எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி தொகுதியில் நிற்கிறாருன்னு வச்சு, முதலமைச்சர் வந்து கொளத்தூரில் நிற்கிறார், டிக்ளர். அது 2 டிக்ளர் வச்சு நீ சொல்ல பார்க்கலாம். எந்த தொழில் நீங்க சொல்ற பார்க்கலாம். அவர் அன்னைக்கே சொல்றாரு. என்ன சொன்னார்? மதுரை மாநாடுல ரொம்ப தெளிவா சொன்னார் சார். என்ன சொன்னார் தெளிவா? விஜய் விஜய் கருல நிக்கிறார், அப்புறம் அடுத்த விஜய், அப்புறம் இன்னொரு விஜய் எல்லாம். அப்புறம் நான் வேற மாதிரி கேட்டேன்னா சங்கடமாயிடும். நான் ரொம்ப லோக்கலா இறங்கிடக்கூடாதுன்னு பாக்குறேன்.
எஸ்எஸ்சி அப்புறம் வேணாம் ஏதாவது சொல்லிடுவேன். ஒவ்வொரு தொகுதியில் வந்து நிற்கிறவங்களாம் விஜய், வீட்டுக்கு வீட்டுக்கு விஜய் இருக்கிறாங்க, விஜய் இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நீங்க பல காணொலியில விஜய் இந்த எலெக்ஷன்ல நிக்க மாட்டார் நான் சொல்றேன், நிக்க மாட்டான் விஜய் வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல பல முறை நீங்க நான் சொல்றேன் விஜய் எலெக்ஷன்ல நிக்க மாட்டான். இன்னும் போடுங்க, நல்லா அழுத்தி போடுங்க, இருலாம் போடக்கூடாது. இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம் தமிழ்நாட்டை ஒழிக்கிற ஒரே சத்தம் விசில் சத்தம். நான் மொத்தம் நான் தான் பண்ணிக்கிறேன், நிறைய பொறுக்கி இருக்குன்னு சொல்ல வரீங்க. இது கண்ட இடத்துல விசில் அடிச்சா பொறுக்கி சார், தொழில் நிமித்தமாக அடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரொஃபஷனல், அது சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து கண்டக்டர் அடிக்கிறாருன்னா அது தொழில், போலீஸ்காரர் அடிக்கிறாருன்னா அது வந்து தொழில். அது மாதிரி எங்கே நீங்கள் வந்து விசில் அடிக்கிறாங்கன்னு பொறுத்து இருக்கு. நீங்கள் தமிழ்நாடு முழுதும் ஒழிக்குதுன்னு சொன்னால் இப்போ கண்ட இடத்துல அந்த பொறுக்கிங்க விசில் அடிச்சு திரிகிறானுங்கன்னு அர்த்தம். பொறுக்கிகளை அடையாளம் காட்டக்கூடிய ஒரே சின்ன எதுன்னு கேட்டிங்கன்னா விசில். நான் சொல்கிறேன் இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசிலில் கூட பார்த்தீங்கன்னா எந்த விசில்னு இருக்குது. போலீஸ் அடிக்கிற விசில் வேலை, சரிங்களா? ஒவ்வொரு இடத்துல ஒரு விசில் இருக்குது, சரிங்களா? இன்னைக்கு கார்பரேஷனில் குப்பை எடுக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கிறாங்க. ஆனால் ஏதோ இந்த விசில் சின்னதுன்னா விசிலை முதல்ல நீங்கள் நல்ல விசிலோட வடிவத்தை சொல்லி ஓட்டு கேட்கணும். விசில் அடிச்சு ஓட்டு கேட்கணும் விழாது. அதான் செங்கோட்டையன் சொல்றாரு. இன்னைக்கு ஒரு தேர்தல் களத்துல வந்து எப்பவுமே வந்து ஆளும் கட்சியை தான் எதிர்த்து இன்னைக்கு அரசியல் பண்ணுவாங்க. அதை இன்னைக்கு செய்திருக்காங்க. ஆனா அடுத்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிமுகவும் சரி, அதாவது எல்லா கட்சிகளும் சரி, இன்னைக்கு விஜய சூழ்ந்திருக்காங்க, விஜய கேள்வி கேட்கறாங்க. அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆட்சியில் இல்ல, அதிகாரத்துல இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து கட்சிகளெல்லாம் ஒத்து பாக்குறவங்க இல்ல. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நடிகர் என்பதனால இவங்களுக்கு ஒரு பெரிய கல்ட்டு, இவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் வந்து கடைசியில் என்ன ஆச்சு? விஜயகாந்த் வந்த போதும் வந்து அனைத்து கட்சிகளுமே வந்து டார்கெட் பண்ணாங்க, கமல் வந்த போதும் டார்கெட் பண்ணாங்க. காரணம் என்னன்னா இவங்க பிரதானமாக சொல்லக்கூடியது மக்களுடன் தான் கூட்டணின்னு சொன்னார். யாரு? விஜயகாந்த். மக்களுடன் கூட்டணி. கமலும் வந்து கிட்டத்தட்ட கேட்டா டார்ச் எடுத்து டிவியில் இருங்க அதை தான் நானும் சொல்றேன். இங்க பிரைமரி போர்ஷன் சொல்றது யார் சார்? நான் சொல்றேன் சார், இப்போ நானே இருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு நான் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஆளுன்னு சொன்னேன்னு சொன்னால் மீதி ஏரியாவுக்குள்ளே இருக்கிறவங்களாம் வந்து நேராக என்ன சொல்லிடுவானா? சொல்ல மாட்டேன்னா நான் தான் அந்த பகுதியில் பெரிய வந்து பிஸ்தா நானு அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த ஏற்கனவே அந்த ஊரில் இருக்கிற பிஸ்தாலாம் என்ன பண்ணுவான்? ரவுண்டு கட்டுவானா இல்லையா? அதே தான் இது எல்லாருக்கும் இந்த சூழ்நிலை உண்டு. அதனால தான் நான் என்னையே உதாரணம் சொன்னேன், புரியுங்களா? இப்போ நான் வந்து பேச வந்த உடனே நான் கேட்டேன்னா பல பேர் வந்து ஏற்றுக்கவே இல்லை. சினிமாவும் பேசுகிறாரு, அரசியலும் பேசுகிறாரு, சமூகம் குறித்து பேசுகிறாரு, குற்றவியல் பொறுத்து பேசுகிறாரு, எல்லாத்தையும் பேசுகிறாருன்னு சொல்லும்போது கேட்டால் பல பேர் சூழ்ந்தாங்க தான் என்ன. அந்த சூழ்ந்தவங்க மத்தியிலே நான் வந்து எப்படி வந்து என்னை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்றது தான் முக்கியம். எல்லா ஃபீல்டுலேயும் உண்டு சார் இது. அதான் நான் சொல்கிறது கேட்டேன், டே நான் 10 பேர் அடிச்சு நான் யூடியூபராடா, நான் அடித்த 10 பேருமே யூடியூபர் தான் இருந்தேன். அதனால் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணும் சார். ஆனால் அதனாலேயே நான் தன்னை பெரிய ஆள் நினச்சக்கூடாது. இப்போ நான் வந்து என்னை பெரிய ஜாம்பவான் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நினைச்சா தப்பு, அங்கே தான் ஆபத்தே தொடங்குது. எளிமையாக இருக்கணும். நீங்கள் முதல்ல பிரைமரி போர்ஷன் சொல்கிறீங்க. விஜய் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, நீங்கள் சொன்னது ஒன்று மாற்று அரசியல் கொடுக்க வரேன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் இவ்வளோ காலம் இப்போ நான் கேட்குறேன், அதிமுக இவ்வளோ காலம் அடிக்கவே இல்லை. அதிமுக நீங்கள் ஊழல் சக்தின்னு சொன்ன பிறகு தான் இப்போ உங்களை அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எல்லாரும் சூழ்ந்துக்கிறாங்க. நீங்கள் சொல்றீங்கல்ல, அதுதான் பாருங்களேன். இப்போ விஜய் வந்து திமுக மட்டுமே விமர்சித்தாருன்னு ஒரு கேள்வி இருந்தது மக்கள் மத்தியில. விஜய் எதிர்க்கிற ஒரே ஆள் வந்து திமுக மட்டும்தான் அப்படின்னு ஒரு பார்வை சூழல் இருந்தது. ஆனா நீங்க தான் வந்து சொன்னீங்க, இன்னைக்கு விஜய் வந்து பன்முகமா இன்னைக்கு கேள்வி கேட்கிறாரு. எடப்பாடியை கேள்வி கேட்கிறாரு, பாஜக கேள்வி கேட்கிறாரு, மற்ற கட்சிகள் எல்லாம் கேள்வி கேட்கிறாரு. இன்னைக்கு விஜய்க்கான அந்த அழுத்தம், அதை ஒத்துக்கிறீங்க? நீங்க ஒருபோதும் நான் சொல்ல பாருங்க, ஏதாவது இதனுடைய விளைவுகள் ஏதாவது இம்பாக்ட் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். இதனுடைய ரிசல்ட் ஏதாவது இருக்கா? இவரை பேசுகிறாரு, அவரை பேசுகிறாரு எல்லாம் சொல்கிறீங்க. மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? நான் மக்கள்கிட்ட வந்து கீழ்மட்ட லெவலில் எல்லா மக்கள்கிட்டையும் நான் பழகிறேன். மக்கள் எல்லாம் சொல்லக்கூடியது கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு அறிவார்ந்த அரசியல்வாதியாக விஜய் வந்து ஏற்றுக்கவே இல்லை. மக்கள் ஒரு விளையாட்டு கூட்டமாக வந்து ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு மனிதராக தான் பார்க்குறாங்க. காரணம் என்னன்னா, ஒரு அறிவார்ந்த அரசியலை அவர் முன்வைக்கவே இல்லை. இப்போ விஜயகாந்த் வந்து எளிமையாக வந்து ஊடகங்களில் உட்காந்து பேசக்கூடியவர் தான். ஏழைகளுடைய கஷ்டங்களை பற்றி அவர் பேசுவார். என்னைக்காவது விஜய் ஏழைகளுடைய கஷ்டம் என்னன்றதை பேசியிருப்பாரா? ஏன்னா தெரியாது. விஜயகாந்த் எங்கேருந்து வந்தார்? ஒரு ரைஸ் மில்லில் வேலை செஞ்சுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது சொந்த ரைஸ் மில்லாக கூட மூட்டை தூக்கிட்டு வந்தார். இயல்புலேயே மூட்டை அசால்ட்டாக வந்து மூட்டை தூக்குவாராம். விஜய் தூக்க சொல்லுங்க பார்ப்போம்.
விஜய் முழுக்க முழுக்க வந்து ஒரு சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா, கோல்டு ஸ்பூன், அப்பனுடைய நிழலே வந்தார் மனிதர். அப்போ எப்படி உங்களுக்கு தெரியும்? சரி, நீ பேரளவுக்காவது நீங்கள் வந்து ஒரு படிச்சுட்டாவது நீங்கள் பேசுறீங்களான்னு கேட்டால், ஒரு கூட்டத்தில் போய் பேசினா கிடையாது. நீங்கள் விலகியே நிற்கிறீங்க. விஜய்க்கு மிகப்பெரிய மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தொண்டர்கள்கிட்ட நீங்கள் விலகி இருக்கிறீங்க, பொதுமக்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறீங்க, ஏன் உங்கள் தலைவர்கிட்ட இருந்து விலகி இருக்கிறீங்க. அப்போ உங்களை ஒரு காஸ்ட்லியாக காட்டணுன்றது ஜானோட தந்திரம். விஜய் வந்து ஒரு காண கிடைக்காத மனிதரா, ஒரு காஸ்ட்லியான மனிதரா தொண்டர்கள்ட்ட காட்டணும். அது மூலமா வந்து ஒரு கல்ட்டா வந்து விஜயை காட்டணும்னு நினைக்கிறாரு. அப்படி காட்ட நினைக்கும் போது இன்னொரு மைனஸ் வருதாங்க. என்ன கேட்டா, இவர் வந்து மக்கள்கிட்ட மக்கள் நெருங்கி போக முடியாது சார். காலமா கிட்டத்தட்ட வந்து 60 ஆண்டு கால அரசியல் பண்ண முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே என்ன சொல்றான்னு கேட்டா, இவர் மக்கள்கிட்ட இருந்து விலகி நிற்கிறாரு. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஏன் தொகுதி மக்கள் கிட்ட இருந்து, வேற எங்கிருந்து கூட கிடையாது, தொகுதி மக்கள் கிட்ட இருந்து வந்து மு.க. ஸ்டாலின் விலகி இருக்கிறாரு. அதுக்கு காரணம் ஒரே ஒரு மனிதர் தான், அது சேகர் பாபு அப்படின்னு சொல்றாங்க. 60 ஆண்டு கால உழைப்பு, எத்தனை தோல்விகள், எத்தனை வந்து தடைகள், எத்தனை முறை கட்டம் சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அத்தனையும் அடிச்சு உடைச்சு நொறுக்கிட்டு இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலினை பார்த்து என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தொகுதி மக்கள் கிட்ட நெருங்காம, பல வேலைகள் தொகுதியில் நடக்குது, ஆனால் தொகுதி மக்கள் கிட்ட நெருங்க முடியல. அதுக்கு தடையா இருக்கிறது சேகர் பாபு. ஏன் நிர்வாகிகள் கிட்ட நெருங்க முடியல, அதுக்கு யார் தடையா இருக்குது? சேகர் பாபு. நிர்வாகிகள், முதல் கட்ட நிர்வாகிகள் அவருக்கு மு.க. ஸ்டாலின் கிட்ட இருந்து நெருங்க முடியல, அதுக்கு காரணம் சேகர் பாபு. இப்படி வந்து குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுங்க. இது சேகர் பாபு மீது உள்ள குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அல்லது மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது சொல்லக்கூடிய குறையாக கூட இருக்கட்டும். ஆனால் 60 ஆண்டு காலம் உழைச்ச அவருக்கே அந்த நிலைமைன் போது, நீ முழுக்க இது ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு கவர்ச்சி பிம்பத்துல இருந்து நீ உருவாகி வந்திருக்கிற. முழுக்க சினிமா என்பதே கவர்ச்சி தான். ஸோ கவர்ச்சியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சியான ஒரு மாய உலகத்திலிருந்து நீ வெளியே வந்துட்டு நீ மக்கள்கிட்ட நெருங்காம விலகியே நிற்கும் போது இதுதான் உனக்கு மைனஸ். நீ இதில் வந்து நீங்கள் சொல்லலாம், நான் இவரை கேள்வி கேட்டேன், அவர் கேட்டேன், இது எந்த விளைவையும் ஏற்படுத்தல மக்கள்கிட்ட. மக்கள் சொல்றப்பா சூப்பரியா, விஜய் வந்து எல்லாரையும் கேள்வி கேட்கிறாருங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. உனக்கு எந்த இலக்கு நோக்கி நீ நகர்றன்னு தெரியலையே. கொள்கை தலைவர்ல நீ 5 பேரை சொன்ன, 6வதா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவை சேர்த்த, 7வதா எம்ஜிஆர் சேர்த்த, இப்போ 8வதா கலைஞர் சேர்த்திருக்கிற, 9வதா வந்து ஜெயலலிதா சேர்த்திருக்கிற, இன்னும் எத்தனை பேரா நீ சேர்ப்ப? அப்போ கொள்கை அளவுலேயும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனி பார்வை இல்லை. ஸோ நீங்கள் வந்து இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் சார், நீ தனியாக நிற்கிற, கூட்டணி போடுற, இதெல்லாம் ரெண்டாவது. தாவேகான்ற வந்து தனித்துவமான ஒரு கட்சியா கிடையாது. இங்கே நீங்கள் சீமான் எடுத்துங்க, ஒரே தலைவர், தேசிய தலைவர், உங்களுக்கு தெரியும், அது சொன்ன பேரை சொன்னாதான் சிக்கல். அப்போ அவங்க அடையாளப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட இப்போ திருமாவளவன் கிட்ட அதே தேசிய தலைவர் இப்போ கையில் எடுத்துட்டார். யாரு? திருமாவளவன் எடுத்துட்டார். அவங்க அதை நோக்கி பயணிக்கிறாங்க. பெரியார் பற்றி பேசலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரை பற்றியான தத்துவார்த்த, அதாவது கார்ல் மார்க்ஸ் குறித்து கூட பேசலாம். ஆனால் அவங்க எடுத்துட்டல அம்பேத்கர், இப்போ வந்து தேசிய தலைவர் பிரபாகரன் எடுத்து அவங்க பயணம். இங்கே ஒரே தலைவர், தேசிய தலைவர், அவர் வச்சு பயணம் பண்ணுறாங்க. விஜய் எடுத்துங்க, எத்தனை பேர் கம்யூனிஸ்டுகள் கூட கார்ல் மார்க்ஸ், சேகுவாரா கூட எடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? கார்ல் மார்க்ஸ் தான் பிரதானம். ஏன்னா சேகுவாரா முரண்பட்டார், கம்யூனிஸ்ட் கொள்கைகளோட சேகுவாரா முரண்பட்டு வெளியேறினார். சேகுவாரா இசம்னே ஒன்று உருவாக்குனார். ஆனால் தான் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேகுவாரா படத்தை ரொம்ப ரேரஸ்ட் அப்படின்னா கம்யூனிஸ்டாக இருந்தவர் அதுக்கப்புறம் முரண்பட்டு அந்த கொள்கையிலேருந்தே வெளியேறார். ஸோ அதனால தான் வந்து வெறும் அவங்க கார்ல் மார்க்ஸ், லெனின் மட்டும்தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அதை தாண்டி தேவைப்பட்டால் எப்பயாவது பெரியார் கையில் எடுத்துப்பாங்க. ஆனால் இங்கே தலைவர்களை எடுக்கிறதுலே உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது சார். அப்போ உங்களுக்கு என்ன, அப்போ தனித்துவமே இல்லை உங்கள்கிட்ட. மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு தனித்துவம் இருக்குது. விசிகா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியலை பேசுது, அதனால அவங்க அம்பேத்கர் கையில் வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டண்டா. இப்போ வந்து வேற அரசியல் அஜெண்டா இல்லைன்னு தமிழ் தேசியத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க. சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தரும் திமுக எடுத்துங்க, பெரியாரையும் அண்ணாவையும் எடுத்துருக்கிறாங்க. இப்போ கலைஞர் இருக்கிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா பெரியாரெலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா அது எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போதே பெரியார் சொன்னார், கூத்தாடிக்கிட்ட நீங்கள் நாட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க கூத்தாட்ட கொடுத்துடும் போது அப்போ தான் அவங்க பெரியார் பெருசாக அவங்க கையில் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பெரும்பாலும் எடுத்தது எல்லாமே அண்ணா, அதுக்கு பிறகு எம்ஜிஆர், இப்போ ஜெயலலிதா. இப்படி தலைவர்கள் எடுக்கிறதுலே உங்களுக்கு குழப்பம் இருக்கு சார். இருக்கா இல்லையா? நீங்க தனித்துவமா ஏங்கலையே. எந்த கட்சி வேணாலும் எடுத்துங்க. இப்போ நேற்று தொடங்கின
மல்லை சத்தியா எடுத்துங்க, அவங்க பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா திராவிட வெற்றி கழகம், பெரியார் எடுக்காமல் பண்ணவே முடியாது, திராவிட வெற்றி கழகம். ஸோ பெரியாரையும் அண்ணாவையும் எடுத்து பண்ணுவாங்க. வைகோ கூட எடுப்பார், ஆனால் வைகோ உயிரோடு இருக்கிறார். அப்புறம் அது ஒரு 10 வருஷம் ஆகும் வைகோ படத்தை வைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு கட்சி வந்து எங்கேருந்து பிறக்குதுன்னு பாருங்க. அப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் தமிழக வெற்றி கழகம் நீங்கள் பேரை வச்சுக்கிட்டால் கூட நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஒரு நிலைப்பாடாக இல்லை. நீங்கள் பெரியார் தமிழக வெற்றி கழகம் நீங்கள் எடுக்கும்போது பெரியாரை நீங்கள் வந்து கொள்கை தலைவராக நீங்கள் எடுக்கிறீங்க. அங்கே சின்ன கீரல் விழாமல் பார்த்துக்கணும் நீங்கள் பெரியாரை. ஆனால் எவ்வளோ விமர்சனம் வந்தது, பேசுனீங்களே எப்பயாச்சும்? பேசவே இல்லை. அப்போ ஒதுங்கிருக்கீங்க. அப்போ முக்கியமான காலகட்டத்திலலாம் நீங்கள் ஒதுங்கி நிற்கும் போது நீங்கள் பரவலாக பேசப்படல. நீங்கள் சும்மா ஒரு கவர்ச்சியான பேரை வச்சுட்டு பவள விழா பாப்பான்ட்டா நான் கேட்குறேன். நீங்கள் பவள விழா பாப்பான்றீங்கல்ல, அவனுக்கு போடா டோப்பான்றானுங்க. ஒரு 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 பொறுப்பாக யாரும் வந்து அது ஒரு பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் அறிவார்ந்த அரசியலை முன்வைங்க, தமிழ்நாடு அரசியல் கொடுத்து பேசுங்க. 10 ஆண்டு காலத்துக்கு நான் சொல்கிறேன் சார், அங்கே சரியான ஆள் இல்லை சார், அங்கே சரியான ரைட்டர் இல்லை. அப்படியே ரைட்டர் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இவன் படிக்கிறதுக்கு தெரியாத மக்குன்னு நினைக்கிறேன். எழுதி வச்சே படிச்சிடலாம். அதை விட நல்ல ஒரு நீண்ட அறிக்கையை ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலத்துக்கு நீங்கள் 1940 நீங்கள் எடுங்க, 30 எடுங்க, இன்னும் சொல்லப்போனால் 26 எடுங்க, 25 எடுங்க. முதல்ல திராவிட கழகம், அந்த திராவிட கழகம் அதுக்கப்புறம் பெரியாருக்கு முன்னாடி ஒரு திராவிட கழகம் இருந்துச்சு, அதுலேருந்து எடுங்க. 1920 எடுங்க, 20 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் ஒரு வரலாறு இருக்கு, 30 40 வரைக்கும் ஒரு வரலாறு இருக்கு, 40 50 வரைக்கும் ஒரு 50 60 வரைக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க, 60 70 வரைக்கும் வரலாறு இருக்கு, 70 80 வரைக்கும் வரலாறு இருக்கு, 80 90 90 100 இப்படி நீங்க வந்து 2024 வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு எழுதி ஒரு மாநாட்டையும் ஒரு கூட்டத்தில் நீங்க படிச்சிருந்தாலும் கூட நான் சொல்றேன் உங்களை ஒரு அரசியல் கட்சியை ஏற்றுப்பாங்க. மக்கு சாம்பிராணி, மட சாம்பிராணி, ஒன்றும் பேச தெரியல, போய் நின்றுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவள விழா பாப்பா திருக்குறள் எழுத சொல்லிட்டு செருப்பை கட்டி அடிக்கணும் நாய. திருக்குறள் வந்து நீ வந்து அசிங்கப்படுத்தணும்னா திருக்குறள் வந்து பாருங்க சார், திருக்குறள் முதல் குறள் அகர முதல் அதை நீ நாசமாக்கலாமா இன்னொருத்தர் சாடுறதுக்காக? நான் கேட்குறேன், இளையராஜா சண்டை போடுறான், எதுக்கு போடுறான்? இளையராஜா வந்து பணம் இல்லை சண்டை போடுறானா சார்? காப்பி ரைட்டுக்கு எதுக்கு சண்டை போடுறான்? அவன் உயிரை கொடுத்து உருவாக்குற பாட்டு, ஜீவனுள்ள பாட்டு, அதை சிதைக்கிறான், அதை அவனால் ஏற்றுக்க முடியல. பணத்துக்காக போல தன் பிள்ளைங்கள்லாம் கோடி கோடியாக வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையை காப்பாற்ற முடியல, கோடிக்கணக்கான ரூபா இருந்து கூட பல ஆயிரம் கோடி சொத்து இருந்து கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆசை வளர்த்த பொண்ணை காப்பாற்ற முடியல, பணத்துக்காக போல. இல்லைன்னா எதுக்கு போகிறான்? தான் ஜீவனோடு வந்து ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி உருவாக்கின பாட்டை சிதைக்கிறான். காட்சிக்காக வந்து காட்சியை உள்வாங்கி எடுத்த படம் இன்னொரு படத்தோட காட்சியில் கொண்டு போய் அந்த படத்தை விடுறான். அது அவனால முடியல, ஜீரணிக்க முடியல, செத்துடலான்னு தோணுது அவனுக்கு. பார்த்தான், அடிச்சான் கோர்ட்டில். ஏன்? காப்பிரைட் உரிமை, அவனுடைய உரிமை. அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் முழுக்க உங்களுக்கான ஒரு கொள்கையை நீங்கள் உருவாக்க, நீங்கள் கொள்கையை களவாடுறீங்க. அந்த களவாடுறது தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா திருக்குறளை வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா சிதைக்கலாமா? இளையராஜா தன்னுடைய சொந்த பாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸுக்காக உரிமை போறாரு. இங்கே திருவள்ளூர் வரவா போறாரு, திருவள்ளூர் பிறந்து வரவா போறாரு கேட்கறதுக்கு ஆரவாரப்படுத்துறாரு இல்லையா? ஒன்றும் கிடையாது சார். தற்கொலை கும்பலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூப்பாடு போட வைக்கிறான், அவ்வளோதான். அங்கே மணக்க சாப்பாடு வந்து போடுறான், மதிய சோத்தை போடுறான். இந்த லோலாய் மணி இவங்கெல்லாம் பஞ்சத்து வந்த பசங்க, அவங்க அப்படி மக்கள் கிடையாது. நான் மக்களை சொல்லவே இல்லை, மக்கள் கிடையாது அங்கே எல்லாமே. நீங்கள் மக்கள் ஏன் சொல்றீங்க? நீங்கள் தான் ட்விஸ்ட் பண்ணி விடுறீங்க, புரியுதுங்களா? நான் தெளிவாக மக்கள் கிடையாது, தற்கொலை கும்பலுங்க, சோத்துக்கான போன கும்பல், அந்த பனையூரில் இருக்கிற கும்பல், சுற்றி சோத்துக்காக இருக்கிற கும்பல். இல்லைன்னா இவன் என்ன பேசுறான்னு வந்து அப்படியே சிலாய்க்கிறானுங்க. நான் கேட்குறேன், இந்த பெலிக்ஸ் ஒன்று சிரிக்கிறான்ல, எனக்கு சொல்லுங்க, என்னடா ஜோ கஷ்டம் சிரிக்கிற அளவுக்கு சொல்லுங்க. திருக்குறளை சிதைக்கிறான் சார், முதல் குறள் சார். அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற கூட்டம்லாம் சோத்துக்காக போன கூட்டம். அது நான் சொல்றேன், பனையூரில் சேர்ற கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் போடுற மீட்டிங் பார்த்தீங்கன்னா முன்னாலே சாப்பாடு மெனு கூட ரெடி பண்ணிடுறான், அவன் கேட்டரிங் வந்து க்ளீனாக பக்காவாக போட்டுறான், சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அங்கே என்ன நடக்குது. எனக்கு சில போட்டோ வருது, எனக்கு வெளியே விட்டுனா நாடி போயிடும் கதை. ஒவ்வொருத்தரும் எப்படி சோத்தை தின்றது கூட ஒரு ஒழுக்கம் கிடையாது இவனுக்கிட்ட. எது பார்த்துட்டு தானே இருக்கிறோம் நம்ம. அந்த மக்கள்கிட்ட நீங்கள் உட்காந்து சோறு இருக்கானே. நான் கேட்குறேன், ஜெய விஜய் மீட்டிங் முடிக்கிறல்ல, சமபந்தி போஜனம்னா அதானே சார்? அந்த அவங்களாம் தொண்டர்கள் தானே, தற்கொலை கும்பல்லாம். அங்கே உட்காந்து சாப்பிட சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் இந்த சோத்துக்கான ஒரு கும்பல் தெரியும் அவனுக்கு. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தல சார்.
நீங்கள் பிரைமரி ஃபோர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, முதன்மை சக்தி எதில் முதன்மை சக்தி? வாக்குலன்னு சொன்னால் நீங்கள் ப்ரூவ் பண்ண சொல்லணும். எந்த தேர்தல் நின்று எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க? கூட்டத்தை வச்சு சொல்லாதீங்க சார். அங்கே எத்தனை பேருக்கு 17 வயசு 14 வயசு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சில பேர் 13 வயசு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க, வேறு வயசு சொல்லுங்க. சில பேர் 14 வயசு தான், ஆனால் மாடு மாறிக்கிறான். அவனை பார்த்தீங்கன்னா வந்து 25-30 வயசு மாதிரி இருக்கும். ஆனால் அவனுக்கு வயசு எவ்வளோ? 15 வயசு. நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? அவனுக்கு 16 வயசு, ஓட்டு கிடையாது, 31 தான் ஓட்டும். அது வரைக்கும் காத்திருக்கணும். நீங்கள் சும்மா இந்த கூட்டம் சொன்ன இது அன்ப்ரூவ்டு கேங்கு. அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஜய் முதலமைச்சர் ஆயிடாரு, அவன் தான் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துருக்கிறான்னு சொன்னால் நீங்களும் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துருக்காதீங்க. பார்ப்போம் சார். விஜய் மைனஸ் இன்னும் 2 மாதம் தான் சார் இருக்கு. ஏப்ரல் எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க எல்லாம். இதோ இப்போ வந்துச்சு இந்த தீர்ப்பு. எல்லாரும் சொல்றாங்க ஒட்டுமொத்தமா பெரும் பின்னடைவு. இந்த ஃபெலிக்ஸ் வந்து பேச சொல்லுங்க. சும்மா சொல்ல சார். ஃபெலிக்ஸை வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மத்திய அரசின் பழிவாங்க நடவடிக்கை சொல்றா பார்க்கலாம். சொல்லுங்கடா பார்க்கலாம். மக்கள் இவரை மட்டும் சொல்றீங்களா? முதலமைச்சர் வந்து கேட்டா வாழ வந்து அங்கிள் ப்ரோ இப்ப சொல்ல பார்க்கலாம். இந்த கேள்வி எல்லாம் மக்கள் மன்றத்தில் விடுவோம் சார். மக்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க இந்த நீதி எப்படி பாஜக அழுத்தம் இருக்கான்னு. பல கேள்விகளுக்கு நிதானமாக, அது நிதானம் இல்லாமல் பதில் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி சார்.